தம்பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையால் வரும். என்ன சொல்கிறார் தெரியுமா? தம்பொருள் என்ப தன் மக்கள். இன்றைக்கி அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏன் பிள்ளடா, ஏன் பையன்டா, உரிமை கொண்டாடலாம், அவர் பொருளும்பாங்களாம். அவர் செய்த வினையாலே வரும். அதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? சில பேரை திட்டுவான், அவன் உருப்படா பைய, வீணாக போயிடுவான், பொழுதனையும் சுற்றிக்கிட்டே நிற்கிறான், தண்ணி அடிக்கிறான்னு திட்டுவான். ஆனால் அந்த அப்பா அம்மா தம் மகன் தான், தம் மகன் தான் சொல்லுவான். அவன் தம் பொருளும்பான். அவரவர் தம் தம் வினையாலே வரும் அப்படிம்பார். ஒரு அப்பா அம்மா என்ன வினை செய்கிறாங்களோ அதுக்கு ஏற்ப தான் அவங்க பிள்ளைங்க பிறக்கும். அவன் சொத்தை அழிச்சும் போடுவான், சில பேர் சொத்தை பல மடங்கு உயர்த்தியும் போடுவான். அவர் வினையாலே வருமா அந்த பிள்ளைங்க. ரெண்டாவது, அவர் இறந்து போயிட்டாலும் அவருக்கு திதி கடன், மாதம் திதி கடன் பண்ணுறது, வருஷத்துக்கு ஒருக்க பண்ணுறது, இதனாலேயும் அவருக்கு மறுபிறவியில் பயன் கிடைக்குமா. இதனால தான் தம் பொருள்னு அவர் சொன்னார் வள்ளுவர்.